வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ட்ரேடிங் நடந்ததுனால நம்மளால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய அந்த பிரேக் அவுட் லெவல்ஸ் எல்லாமா கூட நமக்கு எடுக்க முடியல. ஏன்னா அன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட் இருந்துச்சு. ரெண்டாவது அந்த சூழ்நிலைகளில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அடுத்த நாளுங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் மறுநாளும் அது கண்டினியூ ஆகி தொடர்கிற சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துருச்சு. இன்றைக்கி எப்படி மாறி இருக்குங்கிறதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம கோல்டு அண்ட் சில்வரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷனோட இந்த பர்டிகுலராக இந்த 2 நாட்கள் நமக்கு குறிப்பாக சொல்லணும்னா வியாழன் வெள்ளி ஒரு பெரிய இறக்கத்தை கொடுத்து பயமுறுத்துச்சு. அது திங்கட்கிழமையும் கண்டினியூ ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால அடுத்து எங்கே நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கணும், அடுத்தது லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருந்தது. அதையும் நம்ம கொஞ்சம் முதல்ல ஒரு சிம்பிளாக பார்த்துட்டு அதன் பிறகு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நம்ம போகலாம். அதில் கோல்டு முதல்ல $4,939 இப்போ கரண்ட்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இரவு 11:20 செவ்வாய்க்கிழமை இரவு கிட்டத்தட்ட 4,380 வரைக்கும் நெருங்கி வந்துட்டாங்க. நேற்றைய லெவலில் 4,402 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து நேற்று கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு 200 புள்ளிகள் மீண்டும் மேலே தள்ளி கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 4,659 கொண்டு போய் முடித்தாங்க. இன்றைக்கி இன்னொரு 300 புள்ளிகள் மேலே அதுலேருந்து நகர்ந்து சென்று நின்றுக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 300 புள்ளிகள் நெருக்கன்னு வைங்களேன். இருந்தாலும் நமக்கு இன்னும் $5,000 எப்படி தாண்டி மேலே போச்சோ அந்த லெவலுக்கு இன்னும் போக முடியல. கிட்டத்தட்ட $5,000 நெருங்கி, அதாவது 4,993 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் குறைஞ்சி இப்போ நின்றுக்கிட்டுருக்கு. ஸோ அடுத்த லெவலாக நம்ம பார்க்குறது 5,180 தான். அந்த லெவலுக்கு நெருங்கி வந்திருக்கிறதுனால இப்போ இந்த 4,875ம் 730 ஒரு முக்கியமான இடம். இந்த லெவல்லேருந்து அது கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே போகுதா, இல்லை அதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நிற்க போதா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய 3 நாட்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். என்ன செய்துங்கிறத கோல்டில் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலே ரெசிஸ்டன்ஸ் 5,180, கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4,875 பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு அடுத்து 4,730. இதுக்கு கீழே க்ளோசிங் வந்தால் கொஞ்சம் மறுபடியும் வீக் ஆகிறதுக்கு, 4,730 கீழே க்ளோசிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் மறுபடியும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குமோ அப்படிங்கிறது கோல்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய இந்த நாட்களில் என்ன செய்யுதுங்கிறத நம்ம அடுத்த சனிக்கிழமை முடிவு பண்ணுவோம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $84 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து கிட்டத்தட்ட $89 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ $84 வந்துட்டு நிற்கிது. நேற்றும் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த 68.80 நெருக்கத்துக்கு, அதாவது 71.39 வரைக்கும் நேற்று லோ போயிருக்காங்க. 71 வரைக்கும் நேற்று போயிருந்தால் கூட க்ளோசிங் பார்த்திங்கன்னா நேற்று 79 க்ளோசிங் இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா அந்த 79 கிட்ட ஓப்பன் ஆனது $89 வரைக்கும், கிட்டத்தட்ட $10 மேலே ஏறி சென்றுருக்கு. இப்போ $84 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு கூல் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் கோல்டும் சில்வரும் காமிச்சிக்கிட்டு இருக்குது. இதுவும் 86.45க்கும் 78.10க்கும் நடுவில் இந்த 2 நாட்கள் இருந்துகிட்டு இருக்குது. இதில் எந்த பக்கம் உடச்சி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதோ அந்த பக்கம் அதனுடைய வேலைகள் வேகமாக இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்படி பார்க்க போகும்போது 78.10க்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 68.80ம் 63.40ம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு மேலே திரும்பி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்து மேலே போச்சுன்னா 86.45ம் அடுத்து 92.20 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சில்வருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி 25,727 க்ளோசிங். ஆக்சுவலாக இது கேண்டில் ரெட் கேண்டில் தான் காட்டணும். இதில் என்னமோ தெரியல, க்ரீன் கேண்டிலாக காட்டுது. இருந்தாலும் அது ஆக்சுவலி மேலே தான் ஓப்பன் ஆச்சு. 26,308 கிட்ட ஓப்பன் ஆகி அங்கேருந்து கீழே 25,727 க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. ஸோ நேற்று அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு, அதாவது கீழே 24,610 அன்னைக்கு ஆல்மோஸ்ட் சண்டே அன்னைக்கு 24,610ங்கிற அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நெருங்கி வந்துட்டாங்க. 24,571 அன்னைக்கு லோ. பட் க்ளோசிங் 24,825 கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இறங்கி அந்த அளவுக்கு வந்தால் கூட ஒரு சின்ன ரிக்கவரி அன்றைக்கி நேற்று கொடுத்துருந்துச்சு. சண்டே கொடுத்துருந்துச்சு. திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு சின்ன மூவ் எடுத்து மறுபடியும் அந்த 25,164ங்கிற அந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு நெருக்கமாக கொண்டு கிட்டத்தட்ட 25,088 கொண்டாந்து நிறுத்தினாங்க. இன்றைக்கி அந்த செய்தி, அதாவது
யூஎஸ்னுடைய டேரிஃப் மாற்றியிருக்காங்கங்கிற செய்தி வந்த உடனே இன்றைக்கி ஆக்சுவலாக காலைல ஓப்பன் ஆகும்போது பெரிய கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நம்ம இடமா இருக்கக்கூடிய, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இடமா இருக்கக்கூடிய 25,810 கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு கூட மறுபடியும் கீழே இறங்கி வரலாம். அதாவது இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் கூட மறுபடியும் வந்து இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணலாம். அப்படி சந்தர்ப்பம் கொடுக்காமல் 25,810க்கு மேலே க்ளோசிங் வந்துச்சுன்னா 26,260 கட் பண்ணுறதுக்கு சான்சஸாக மாறலாம். ஸோ நாளைக்கு ஓப்பனிங் அண்டு அதனுடைய நெக்ஸ்ட்டு மூவ்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். மார்க்கெட்டில் நாளைக்கு அந்த லோவை கட் பண்ணி கீழே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. 25,395க்கோ இல்லை இந்த 25,170 நெருக்கத்துக்கோ வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாமல் திரும்பிச்சுன்னா நம்ம மறுபடியும் இந்த 26,260 தொடர்றதுக்கு அடுத்த முயற்சி எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி போனது வந்து உச்சம் வந்து ஒரு நல்ல உச்சமாக போச்சு. பட் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு மாதிரி மேலே போயிடுச்ச வழியே நமக்கு வந்து அதில் பெரிய பிரயோஜனங்கள் எல்லா ட்ரேடர்ஸுக்கும் கிடைச்சிதான்னா கிடையாதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வரக்கூடிய வாரங்களில் அது கரெக்டாக முறைப்படி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு எல்லா பங்குகளுமே சரியான போக்கோட மேலே போடுறதுக்கு நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். எனிவே கொஞ்சம் கீழே லோ கட் பண்ணி கீழே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாளை மறுநாளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. மறுபடியும் இந்த லோ ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நிஃப்டியினுடைய கரண்ட் லெவல்ஸ். இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய சில பங்குகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில அலர்ட்டாக நான் பார்க்கக்கூடிய பங்குகளை முதல்ல பார்த்துடலாம். அலர்ட்டாக பார்க்கக்கூடிய பங்குகளில் வந்து முதல் பங்காக ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து 429 ரூபாயில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே முடிஞ்சிருக்குன்னா 437க்கு கீழே தான் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டில் காட்டுறது பூராவுமே எல்லாமே இன்றைக்கி பச்சையாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெட் கேண்டில் தான் அது. அண்டு 380க்கு மேலே நமக்கு அது அடுத்தடுத்து 402, 420, 437ன்னு கொடுத்தேன். பட் இன்றைக்கி அது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனே கொடுக்கல. 380க்கு மேலே தாண்டி எங்கேயோ போய் கரெக்டாக 4வது இடத்துல போய் நின்றுருச்சு. ஸோ ஒரு வேளை 380 கீழே யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பிளேஸ். இன்றைக்கி சான்ஸ் கிடைக்கலனா கூட நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. 437க்கு மேலே க்ளோசிங் வச்சா நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா நான் 444க்கு மேலே உச்சம் போகலை. ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இன்றைக்கியான க்ளோசிங் ப்ரைஸுக்கும் கீழே இறங்கி வந்து 420 கட் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு வந்துச்சுன்னா கீழே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் ஜேகே டயர்ஸ் 534 முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது வந்து 439க்கு மேலே 490ம் அதற்கு மேலே 556ம் கொடுத்துருந்தோம். 520க்கு மேலே ரொம்ப நாட்களாகவே அது போகாமலே இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது டே சார்ட்டில். வீக்லி சார்ட்டில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 7 வாரங்கள் தத்தளிச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. 590க்கு மேலே கீழே வராமல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல வால்யூமோட 534 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஆகி அது வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு இயர் டாப்பில் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு ஜேகே டயர்ஸ். ஸோ அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 556. அதை நோக்கி தான் நெருங்கி போய்கிட்டு இருக்கு. 545 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 439 ரேஞ்சில் யாராவது பை பண்ணவங்க, ஸோ இந்த டாப், அதாவது இதற்கு முன்னாடி போன உச்சம் க்ளோசிங் கிடையாது, ஹை, அந்த லெவலில் இப்போ திருப்பி போகிறதுக்கு வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு அந்த லெவல்ஸுக்கு வரும்போது அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தா வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த 556 ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது கொஞ்சம் நமக்கு நல்லது. அப்படிங்கிறதுனால நம்ம இதை எடுத்து போட்டுருக்கேன். ஸோ கவனத்தோடு வாட்ச் பண்ணிங்க. நம்ம ஏதாவது கண்ணில் போடுற அலர்ட்ஸை நான் எடுத்து கொடுத்துட்றேன். அதையும் மீறி சில நேரங்களில் நம்ம கண்ணுக்கும் தெரியாமல் சில ஸ்டாக்குகள் மேலே போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கீழே போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எடுக்க போகிறதில்ல. அந்த லெவல்ஸுக்கு மேலே வந்தால் தான் நம்ம எடுக்க போகிறோம். மேலே வரும்போது கவனத்தோடு பார்த்து நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வில் நான் தேர்ந்தெடுத்த சில ஸ்டாக்ஸுகளை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதலாவது தேர்வாக நான் எடுத்திருக்கிறது PCBL கெமிக்கல் லிமிடெட். நல்லா தொடர்ந்து இறங்கி வந்த இந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு முடிஞ்சிருக்கு. 299 ரூபா 75 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய சப்போர்ட் லெவலாக நான் பார்க்குறது 254 அப்படிங்கிற அந்த லெவல். அந்த லெவலுக்கு கீழே போகாமல் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து திரும்பி இருக்கிறதுனால தொடர்ந்து இது மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருந்துச்சு. அப்படின்னா முதல் லெவலாக நான் பார்க்குறது 334 அப்படிங்கிற ஒரு லெவல். இதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 382ங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 421ங்கிறது மூணாவது லெவலாக இருக்கும்.
அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 459ங்கிறது 4வது லெவலாக நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றா எடுத்து காட்டாமல் உங்களுக்கு கீழே அந்த லெவல்ஸ் சப்போர்ட் எங்கே இடத்துலேருந்து, ஏன்னா பிரேக் அவுட்னால் வேறு விஷயம், இது வந்து சப்போர்ட் லெவல்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த சப்போர்ட் லெவல் எங்கேன்னு காட்டுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இப்படி விரிவாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் நமக்கு அடுத்தடுத்து வர்ற வாய்ப்புகள் இருக்கும். கீழே அந்த 254 கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த கவுண்டரில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த லெவலுக்கு கீழே போகாத போது இந்த 4 லெவல்களும் நமக்கு மேலே முக்கியமாக எதிர்த்து தடுப்பு நிறுத்தக்கூடிய ஒரு லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜியோ ஃபைனான்ஸ். 263.90 ரூபா அப்படிங்கிற லெவலில் இதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இதில் என்னென்னா நல்ல மேலே ஏற்றம் கொடுத்து நம்ம கொடுத்த முதல் லெவல்லேருந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ஏற்கனவே சென்ற இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 340 ரூபா வரைக்கும் சென்று இந்த ஸ்டாக் வந்து அங்கேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து கடந்த சில நாட்களாகவே இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த குறிப்பாக இந்த 4 வாரங்கள் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து வந்துக்கிட்டு இருந்த ஸ்டாக் இந்த பர்டிகுலராக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மறுபடியும் அது திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இன்றைக்கி 21 ரூபா வரைக்கும் மேலே ஏறி இருந்துச்சு. 8% வரைக்கும் ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவில் இது க்ளோசிங் வந்து 264 போது அடுத்த லெவலில் நமக்கு 274 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 297ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த 297 தாண்டிச்சுன்னா பழையபடி 348 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். கீழே சப்போர்ட் ஏரியாவாக 245 ஏற்கனவே பல நேரங்களில் அந்த இடம் நல்ல ஒரு தடுப்பாக இருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஜியோ ஃபைனான்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. இந்த வாரத்தினுடைய உச்சத்தை அப்படி தாண்டுதல்னா 267க்கு மேலே க்ளோசிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸுகள் நமக்கு ஈஸியாக வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஆதித்ய பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் லிமிடெட், ABLBL அப்படிங்கிறது தான் அதனுடைய சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்து சமீபத்தில், அதாவது ஜூலை மாதம் 2025 கிட்ட இது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஜூன் மாதத்தில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து இறங்கி தான் வந்துக்கிட்டு இருக்க ஒழிய இன்னும் ஏற்றங்கள் கொடுக்கல. இருந்தாலும் கூட இந்த 118க்கு கீழே வந்து இந்த 101 இந்த லெவலுக்கு வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் திரும்பி இருக்குது. ஸோ இதனுடைய அடுத்த மூவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன்னா, அந்த 118க்கு மேலே அடுத்து மறுபடியும் க்ளோசிங் இந்த வைக்கில் கொடுத்துச்சு அப்படின்னா 129ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா 138 அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக நமக்கு இதில் கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 147 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 101 அப்படிங்கிறது, ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் லோ போயிருக்கு. அந்த லோவுக்கு பக்கத்தில் ஒரு 13 ரூபா 12 ரூபா நமக்கு மேலே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை பார்த்துருக்கேன். ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்தாலும் இல்லை 118 தாண்டி என்ட்ரி கொடுத்தாலும் 101க்கு கீழே போனால் நம்ம சேஃபாக க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் இருக்கிறதுலே கீழே நல்ல ஒரு பாட்டம் சப்போர்ட்டாக நமக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து இது திரும்பி நிற்கிறதுனால, அதுவும் ஏர்னிங்ஸ் வந்த நாள்லேயே நமக்கு இந்த வாரத்திலே நமக்கு மேலே போயிருக்கிறதுனால ஒருவேளை இதுக்கு அடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்டாக்கில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் பவர் கிரிட். 283 ரூபாயில் க்ளோசிங். 250 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து தொட்டு திரும்பி இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வாரத்தில் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அது திருப்பி அடுத்த லெவலுக்கே போயிடுச்சு. 285 நெருங்கி போயிடுச்சு. என்னை பொறுத்தளவில் அடுத்து இந்த 285 கடந்த க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 307 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 321ங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 340ங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சஸ்லான். 49 ரூபா 16 காசில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 46ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட். இந்த வாரமே அது ரிசல்ட்டும் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் முன்னேறி சென்று இருக்குது. ஸோ அடுத்தபடியாக இது வந்து நமக்கு இந்த 49 ரூபாய்க்கு மேலே போகும்போது 52ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதுக்கையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 56 அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 60 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 63 அப்படிங்கிறது நான்காவது லெவலாக இதில் இருக்கும். ரொம்ப ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால்
நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை ரொம்ப சின்ன சின்ன வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கிறதும் நல்லது. ஒரு 5% 10% உட்பட்டு நமக்கு லாபங்களை பார்த்துக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் வந்துடுறது நல்லது. இல்லை எனக்கு லாங் டேர்மாக வாங்கணும் அப்படின்னா இந்த பாட்டமில் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது 63 தாண்டி கூட மேலே போகிறதுக்கு வருங்காலங்களில் வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ பொறுமையாக இருக்குது அதையும் அங்கே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு போகணும் அப்படின்னா இந்த 56 60க்கு உட்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன லெவல்ஸையும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னுடைய தேர்வுகள். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. இதுதான் இந்த வாரத்தில் எனக்கு நான் தேர்ந்தெடுத்த ஸ்டாக்ஸு. சண்டே நான் வீடியோ போடாததுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. ரெண்டாவது அதில் வந்த ஒரு செய்தியும் வந்து பங்குச்சந்தைக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக வந்துருச்சு. எஸ்டிடி வந்து கூட்டிட்டாங்க F&Oன்றதுனால அன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து பங்குச்சந்தை கீழே வந்துருச்சு. ஸோ மறுநாள் திங்கட்கிழமையும் அந்த ரியாக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணது. ஸோ அதில் ஆனால் பெருசாக இல்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியானது ஒரு ஸ்ட்ராங்கான செய்தியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து நிறுத்தியிருக்கு. பட் இது சஸ்டெயின் ஆகுமா ஆகாதான்றதை இன்றைக்கான லோவை தக்க வச்சுக்கிட்டால் தான் நம்ம பார்க்கணும். அது தக்க வைக்கலை அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அடுத்து 3 நாட்கள் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் நமக்கு வாய்ப்புகள் கொடுத்தா மட்டும் முயற்சி பண்ணுங்கள். அப்படி தரலை அப்படின்னா எந்த காரணம் கொண்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் மாதிரி பார்த்துட்டு போட்டுறாதீங்க. நமக்கு லெவல்ஸு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை கீழே வந்துருச்சா டக்குன்னு வெளியில் வந்துடுறது நல்லது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் நம்மளும் அதோடு சேர்ந்து பயணிப்பதே நல்லது. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் கமெண்ட் வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. சில்வரில் வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார். என்னை பொறுத்தளவில் தயவுசெய்து நீங்கள் கமாடிட்டியில் அதில் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. நான் வந்து அது வந்து ஒரு எவ்வளோ வேகமாக நீங்கள் வந்து அதில் செயல்படணுன்றது உங்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டும் அதில் போகணும். அதற்கான சரியான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் F&O ட்ரேடில் பண்ணணும். லக் பேஸ் பண்ணியோ அல்லது யாராவது சொன்னதை பேஸ் பண்ணியோ நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லாஸுங்கிறது வர செய்யும். சில்வரும் கோல்டும் பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன்னா டிப்பில் வந்தால் பை பண்ணிங்க, கிடைக்குதா வாங்கி வச்சுங்க. ஒரு நீண்ட கால அடிப்படையில் வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்தாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 10% 5% கிடைக்குது. இப்போ வந்த மாதிரி எல்லா வருஷமும் வந்துடும் மட்டும் எப்பவும் கனவு காண்றாதீங்க. இந்த வருஷம் நடந்திருக்கிற விஷயத்தை போல் எப்பவும் தொடர்ந்து நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இருந்துடாதீங்க. அதே மாதிரி அந்த மாதிரி உள்ள விஷயங்களில் பை பண்ணால் கூட ஒரு நம்ம லெவலில் வாங்கிட்டோம்னா அது கீழே போச்சுன்னா பயந்துடக்கூடாது. பொறுமையாக காத்திருக்கணும். ஒரு 500 வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, 100 வாங்குங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல அதுலேருந்து ஒரு 5% 10% கரைஞ்சி வருதா, இன்னொரு 100 வாங்குங்க. அதுக்கும் கீழே இன்னும் கொஞ்சம் வருதுன்னா இன்னொரு 100. இப்படி வாங்கி கீழே சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேலே போனாலும் சிஸ்டமேட்டிக்காக வந்து அதை நீங்கள் செல் பண்ணி உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் ஒரு திருப்திகரமான லாபம் கிடைக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன அடிகள் நம்ம வாங்கும்போது அது ஒரு பாடமாக நமக்கு மாறுங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு பொறுத்தளவில் அவர் எதில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவர் பொதுவாக போட்டிருந்தார். நீங்கள் வந்து அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ அல்லது ஃபிசிக்கலாகவோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை காத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே ஒரு 10% ஏறி மேலே வந்துச்சு. சொல்ல முடியாது, இன்னும் இதுக்கும் மேலேயும் போகலாம். எப்போ எதுனா சொல்ல முடியாது. இன்றைக்கி கண்டிஷனுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு ரிக்கவரியை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்க, கமாடிட்டி ஃப்யூச்சர்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு நம்ம எந்த வகையிலும் நம்ம வந்து ஜவாப்தாரி கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு கான்ட்ராக்ட். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ஒருவேளை ரொம்ப வேகமாக இறங்கும்போது அந்த மார்ஜின்றதை நீங்கள் கரெக்டாக கட்டிக்கிட்டே வரணும். கட்டலை அப்படின்னா புரோக்கர் உங்கள் பொசிஷனை ஆர்எம்எஸில் கூப்பிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் மனதில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக எடுக்கிறீங்க இல்லை அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கிறீங்கன்னா லாபம் நம்ம வந்து அதிகம் பார்க்கலன்னா கூட நிம்மதியான தூக்கத்தோட ஒரு நல்ல ஒரு லாபத்தை அமைதியான இந்த தொழிலில் செய்து நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. மீண்டும் வர சனிக்கிழமை மீண்டும் பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.